கரெக்டான நேரத்துல என்ட்ரி கொடுத்திருக்காரு. என்ன பப்ரப்பா மனோஜ், என்ன எதுக்கு பார்க்குக்கு வர சொன்னீங்க? உங்களை வேற ஆளை காணோம். சார் சார் இங்க இருக்கேன் சார். சார் என்ன மரத்தோட மரமா நின்னுட்டு இருக்கீங்க? சார் கொஞ்சம் அங்க பாருங்க சார். கனகா? கனகாவுக்குலாம் ஏன் பயப்படுறீங்க? ஐயோ அது இல்ல சார், கனகாவாலெல்லாம் நான் பயப்படல. அங்க பாருங்க, அங்க ஒருத்தங்க டெடி பேர் வச்சுட்டு ஒரு ஆன்ட்டி நிக்கிறாங்கல்ல. ஆமா, அந்த ஆன்ட்டி எங்க அம்மாவோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. என்னையும் கனகாவையும் பார்த்தாங்கன்னா அவ்வளவுதான், அம்மா கிட்ட சொல்லிடுவாங்க சார். உங்களை தெரிஞ்சவங்க தான் ஊர் ஃபுல்லா இருப்பாங்க போல இருக்கே. ஆமா சார், அவங்க பேரு பார்வதி. அவங்களை இந்த இடத்தை விட்டு எப்படியாவது நகர்த்தணும் சார், இல்லன்னா நான் மாட்டிப்பேன். சரி சரி, என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு, நான் பாத்துக்கிறேன். குழந்தைங்களா, நான் இப்ப எதை பத்தி பேச போறேன்னா மரத்தோட நன்மைகளை பத்தி பேச போறேன். என்ன சார் இது, கேமரா மறைச்சிட்டு வந்து நிக்கிறீங்க? நகருங்க சார். நீங்க ரெண்டு பேரும் இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? சார் சும்மா குழந்தைகளுக்காக வீடியோ எடுத்துட்டு இருக்கோம் சார். ஆமா சார், இது கமர்ஷியல் பர்பஸுக்காக பண்ணல. நீங்க எது வேணா பண்ணுங்க, ஆனா இங்க பண்ணக்கூடாது. நீங்க யார் சார்? நான் ஒரு அரசாங்க அதிகாரி, இங்கெல்லாம் அப்படி வீடியோ எடுக்க கூடாது. சார் போன வாரம் கூட நாங்க நிறைய வீடியோ எடுத்தோமே, அப்ப யாரும் ஒண்ணும் சொல்லலையே. அது போன வாரம், நான் சொல்றது இந்த வாரம். ரூல்ஸ் எல்லாம் மாத்தியாச்சு. நீங்க ரெண்டு பேரும் முதல்ல இங்க இருந்து இடத்த காலி பண்ணுங்க. என்ன சார் இது, நாங்க குழந்தைங்களுக்காக வீடியோ எடுக்கிறோம். சார் நீங்க குழந்தைகளுக்காக எடுங்க, பெரியவங்களுக்காக எடுங்க, அதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா இந்த பார்க்ல வீடியோ எடுக்க கூடாது. நான் தான் புது ரூல் வந்திருக்குன்னு சொல்றேனே, நீங்க திரும்ப திரும்ப அதையே சொல்றீங்க. அமைதியா இருக்கணும் சரியா? எதுவும் பேசக்கூடாதா? சார் நாங்க ஏற்கனவே நிறைய வீடியோ எடுத்திருக்கோம் சார், யாருமே எதுவும் சொல்லலையே. சார் நேத்து காலையில கூட நீங்க வீடியோ எடுத்திருக்கலாம், ஆனா கமர்ஷியல் வீடியோலாம் பார்க்ல எடுக்க கூடாது. நேத்து நைட்டு தான் கவர்மெண்ட் புது ஜியோ பாஸ் பண்ணிருக்காங்க. அதையும் மீறி எடுத்தா 5000 ரூபாய் ஃபைன் போட சொல்லிருக்காங்க. நீங்க ஃபைன் கட்டுறீங்களா இல்ல ரெண்டு பேரும் இடத்த காலி பண்றீங்களா? என்ன சார் இது, பப்ளிக் யூஸ் பண்ணதானே கவர்மெண்ட் இந்த பார்க்க கட்டி வச்சிருக்காங்க. ஆமா மேடம், வாக்கிங் போறதுக்கு உட்காந்து பேசுறதுக்கு தான் பார்க் இருக்கு. அதை விட்டுட்டு இந்த மாதிரி கேமரா வச்சு வீடியோ ஷூட் பண்றதுக்குலாம் பர்மிஷன் இல்ல. வேண்டாம் பார்வதி, வாங்க நம்ம போலாம். எதுக்கு தேவையில்லாம பேசிக்கிட்டு, நம்ம நல்லதுதான் செய்யறோம். என்ன பண்றது, அதுதான் விட மாட்டேங்கிறாங்க. சீக்கிரமா கிளம்புங்க. எப்படி பப்ரப்பா மனோஜ் நடிப்பு? சார் சூப்பர் சார், கலக்கிட்டீங்க. தேங்க்யூ. பப்ரப்பா மனோஜ் ஒண்ணும் இல்லையே. நீ கடிப்பியா? ஹஸ்பண்ட், இந்த பொம்மை கடிக்கும்னு சொன்ன, நிஜமாவா? சில நேரத்துல கடிக்கும், இப்ப கடிக்காது, எடுத்துக்கோ. ஜாலி 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 ஜாலி. ஆனா ஒண்ணு, ஒவ்வொரு தடவையும் என்னால நீங்க தப்பிச்சுக்கிட்டே இருக்கீங்க. என்னைக்காவது ஒரு நாள் நான் ஊர்ல இல்லாதப்ப யாராவது பார்த்தா? என்ன சார் நீங்களே எப்படி சொல்றீங்க? யாரும் பார்க்க மாட்டாங்க. இருந்தாலும் கேர்ஃபுல். ஐயோ, அவங்க பொம்மை தேடி வந்துட்டு போறாங்க. வா 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 வா. அட பாவி, என்ன அம்பு நுட்டுட்டு போற? என்ன ஸ்ருதி, என்ன பண்ற? ஒரு வீடியோ ஒன்னு எடிட் பண்ணிட்டு இருக்கேன் ஆண்டி. அப்படியா, என்ன வீடியோ? இப்போ மக்களோட ஃபுட் ஹேபிட்ஸ் எல்லாம் மாறிடுச்சுல, ஆ, சோ என்னென்ன ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வரும்னு ஒரு கண்டென்ட்டா ரெடி பண்ண, அதை தான் எடிட் பண்ணிட்டு இருக்கேன். ஆ, சரி சரி, நல்ல விஷயம்தான், பண்ணு. ஏமா, நீ மட்டும் அடிக்கடி வீடியோ ரெடி பண்ணி போடுற, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு வீடியோ போடலான்னு சொன்னேன்ல, அதுக்கப்புறம் நீ அதை பத்தி ஒண்ணுமே சொல்லல. எப்ப நம்ம வீடியோ எடுக்க போறோம்? நீங்க எப்ப சொன்னாலும் ஓகே தான் ஆண்டி. அப்ப சரி, நான் ரெடி ஆயிட்டு சொல்றேன். இதுல ரெடி ஆகிறதுக்கு என்ன இருக்கு ஆண்டி? நீங்க ஓகே சொன்னா அடுத்த நிமிஷமே ஷூட் பண்ண போறோம், அவ்வளவுதான். அது இல்லம்மா, என் மாமியாருக்கு கொஞ்சம் இப்போ அப்போன்னு இழுத்துக்கிட்டு இருக்கு. முதல்ல அவங்களோட ரிசல்ட் என்னன்னு தெரியட்டும், அதுக்கப்புறம் உடனே ஆரம்பிச்சிடலாம். என்ன ஆண்டி ரிசல்ட்னு சொல்றீங்க, புரியலையே. அவங்களுக்கும் வயசாயிடுச்சுல்ல, இப்ப அவங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. அவங்க உயிரோட வருவாங்களா இல்ல வெறும் உடம்பா வருவாங்களான்னு யாருக்கு தெரியும்? என்ன ஆண்டி சொல்றீங்க, எனக்கு ஒண்ணுமே புரியல. ஆமாம்மா, இப்ப அவங்களுக்கு வயசும் ஆயிடுச்சு, உடம்புல இருக்கிற நோயும் அதிகமாயிடுச்சு. சரியாயி உயிரோட வந்தா அவங்க வீட்டுக்கு, வெறும் உடம்பா வந்தா காட்டுக்கு. ஐயோ, ஏன் ஆண்டி இப்படி எல்லாம் சொல்றீங்க? பாட்டிக்கு ஒண்ணும் ஆகாது, அவங்க நல்லா ஆயிடுவாங்க. நானும் எதுவும் ஆயிடும்னு சொல்லவே இல்லம்மா. அவங்களுக்கு நிலைமை என்னன்னு தெரியட்டும், அப்புறம் நாம அந்த வீடியோ எடுத்து. இப்ப நம்ம பேசின விஷயம் அவங்களுக்கு எல்லாம் தெரிய வேண்டாம். வாங்க மீனா,
இப்ப எப்படி இருக்கு? உடம்பு பரவாயில்லையா? பரவாயில்ல. பாத்து. வா வா வாங்க அண்ணி, இன்னைக்கே டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்களா? இப்படி வந்து உட்காரு. வாங்க. இப்ப உடம்பு பரவாயில்லையா? பரவாயில்ல அத்தை. டேய், டாக்டர் என்னடா சொன்னாரு? இதுக்கு மேல அன்னைக்கு ப்ராப்ளம் வராதுல்ல? இல்லடா, எந்த ப்ராப்ளம் இல்லடா, நல்லா ரெஸ்ட் எடுத்தா போகுதுன்னு சொன்னாங்க. டேய், கேட்க மறந்துட்டேன். ஊர்ல பாட்டி எப்படி இருக்காங்க? பாட்டி இன்னும் அதே மயக்கத்துல தான் இருக்காங்க. ஆனா ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, அவங்க உயிருக்கு எந்த ஆபத்து இல்லைன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்கடா. எப்ப கான்சியஸ் வருமா? தெரியலடா. ஆனா பாட்டிக்கு மயக்கம் தெரிஞ்சு அவங்க பேசினா தான் அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னே தெரியுமா. மனசுல ஏதாவது பிரச்சனையா இல்லை உடம்புல எதுவும் பிரச்சனையா என்ன ஏதுன்னு கண் முழிச்சதுக்கப்புறம் தான் தெரியுமா. பாட்டிக்கு சீக்கிரம் சரியாயிடணும்டா. மறுபடியும் பாட்டி பழைய நிலைமைக்கு திரும்ப வரணும். கண்டிப்பா வருவாங்கடா. டாக்டர் நம்மளை நம்பிக்கையா இருக்க சொல்லியிருக்காரு. டேய், உங்க அப்பா வரலையா? இல்லம்மா, பாட்டி கொஞ்சம் உடம்பு சரியாரே கூட வந்துட்டு வரேன்னு சொல்லியிருக்காருமா. மீனா, இவன் போய் ரெஸ்ட் எடுக்கலாம். வாங்க மீனா. பாத்து. பாத்து பொறுமையா பழகுல. வாங்க. மீனா கூட்டு போய் படுக்க வச்சிரு. சரி. வாடா, உன்கிட்ட தான் ஒரு விஷயம் சொல்லணும்னு இருந்தேன். அது உனக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரில. என்ன விஷயம் சொல்லு. எல்லாரும் இருக்கிறாங்க, தனியாக போய் பேசிக்கலாம் வா. எல்லாரும் இருந்தா என்ன, அதுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். நீ இங்கேயே சொல்லு. நீ சொல்கிறது கரெக்டு தான்டா. இது உனக்கு மட்டும் தெரிய வேண்டிய விஷயம் இல்லை, நம்ம வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் தெரிய வேண்டிய விஷயம்தான். அதனால் எல்லாரும் முடியுமே சொல்கிறேன். சீதா வேலை செய்கிற ஹாஸ்பிட்டலில் தான் அந்த பார்லரம்மா இப்போ செக்கப்புக்கு போயிட்டுருக்குதான். அங்கே பார்லரம்மா தான் வயிற்றில் வளர்கிற குழந்தையோட அப்பா பேருக்கு மனோஜ்னு ஓம் பேரை தான் கொடுத்துருக்குதான். என்னடா சொல்ற? பயப்பட இல்லை. அப்புறம் என்ன, நான் பேசும்போது பயலன்னு சொல்லிட்டு வந்து உட்காந்த? உனக்கு யாரா சொன்னா? சீதா தான் சொன்னான். டேய், என்னடா இது? இந்த விஷயம் எல்லாம் அவனுக்கு தெரியுது, உனக்கு தெரியாதா? எனக்கு தெரியாதுமா. உண்மையிலே என் பேரை தான் கொடுப்பா, நான் நினைச்சு கூட பார்க்கல. உன் பேரை கொடுக்காம வேற யார் பேரடா கொடுப்பாங்க? நீ தானே அப்பா. டேய், அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அவ சொன்னா அது நிஜமாயிடுமா? மனோஜ், நீ உடனே ஹாஸ்பிட்டல் போய் நீ அப்பா இல்லைன்னு சொல்லி உன் பேரை அடிச்சிட்டு வந்துரு. எது ரப்பரை வச்சலிக்கணுமாமா? டேய், சும்மா இருடா. மனோஜ், நீ போடா. மா, நீங்க நினைக்கிற மாதிரிலாம் அவ்வளவு ஈஸியா அதெல்லாம் பண்ணிட முடியாதுமா. ஏன் பண்ண முடியாது? ஹாஸ்பிட்டல் ஃபார்முங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. நினைச்ச உடனே பேரை அழிக்கிறதுக்கோ மாத்துறதுக்கோ நமக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. அது ஒரு லீகல் டாக்குமெண்ட்மா. அதனால பிறக்கிற குழந்தையோட பர்த் சர்டிஃபிகேட்ல அப்பா பேரு மனோஜன் தான் வரும். அதை யாராலையும் மாற்ற முடியாது. நான் சொல்றது உண்மைதாம்மா. சீதா அந்த ஹாஸ்பிட்டல் தானே வேலை பார்க்குறா. அவ தான் சொன்னான், எல்லா ஃபார்ம்லையும் பார்லரம்மா இவன் பேரை தான் அப்பான்னு சொல்லி கொடுத்து வச்சுக்குதான். குழந்தை பிறக்கும்போது பர்த் சர்டிஃபிகேட்ல அப்பா பேர்னு இவன் பேரை தான் போடுவாங்க. டேய் மனோஜ், முத்து சொல்ற மாதிரி பர்த் சர்டிபிகேட்ல உன் பேர் வச்சிருந்துச்சுன்னா அப்புறம் அதை யாராலையும் மாத்த முடியாதுடா. குழந்தைக்கு நீதான் அப்பான்னு லீகலா ரெஜிஸ்டர் ஆயிடும். இப்பயாவது ஒத்துக்கோ, நீ தானே அவங்க குழந்தைக்கு அப்பா. ஏய், அதெல்லாம் இல்லடா. ரோஹிணி தான் குழந்தைக்கு உங்க பேரை அப்பான்னு போட்டிருக்காங்கன்னா சும்மா எப்படி போட்டிருப்பாங்க? அவ பொய் சொல்றாமா? அப்படிலாம் பொய் சொன்னா ஒரு டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தாலே தெரிஞ்சிரும் ஆண்டி. அதனால ரோஹிணி ஆத்தென்டிக்கா தான் போட்டிருப்பாங்க நான் நினைக்கிறேன். ஏய் மனோஜ், இங்க வா. நீ எப்படியாவது அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போய் அந்த ஃபார்ம்ல உன் பேரை அழிக்க பாரு. மா, நீங்க சொல்றதெல்லாம் பண்றது அவ்வளவு ஈஸி இல்லம்மா. அது ஒரு லீகல் டாக்குமெண்ட். அதுல ஏதாவது பண்ணா சட்டப்படி அஃபென்ஸ். அப்புறம் என்ன போலீஸ் அரெஸ்ட் பண்ணிடுவாங்கம்மா. அரெஸ்ட் பண்ணிடுவாங்களா? ஆமாம்மா, ஐடியா கொடுத்ததுக்கு உங்களையும் சேர்த்து அரெஸ்ட் பண்ணுவாங்க. டேய், ஹாஸ்பிட்டல்ல ஃபார்ம்ல இருக்க பேரை தானே மாத்த முடியாது. அதுக்கு பதிலா மனோஜ் பேரை மாத்திட்டா? ஆண்டி, என்னது இது? ஆமா, வேற வழி இல்ல. மனோஜோட நிஜ பேரை மாத்துறதுதான் ஒரே வழி. இவனுக்கு வேற ஏதாவது பேரை வச்சு இனிமே இவன் மனோஜ் இல்லைன்னு ஊர் உலகத்துக்கே தெரியப்படுத்தணும். அதான் ஏற்கனவே பப்பரப்பா மனோஜ்னு ஒரு பேர் இருக்குல்ல, அதுல மனோஜ்ங்கிறத தூக்கி வெறும் பப்பரப்பான் மட்டும் வச்சிருவோமா? டேய், இதுல நீ தலையிடாத. இந்த பிரச்சனையை நாங்க பாத்துக்கிறோம். டேய், முதல்ல உன் பேரை மாத்திர வழிய பாரு. கெசட்லயே மாத்திரம். இனிமே உன் பேரு மனோஜ் இல்ல, வேற ஏதாவது ஒரு பேரை வைப்போம். அப்புறம் உன் பேரு மனோஜ் இல்லைன்னு ஊர் முழுக்க சொல்லிடுவோம். அதுதான் உனக்கு நல்லது. ரவி, என்னமோ தெரியலடா, அம்மா வர வர பெரிய புத்திசாலியாவே மாறிட்டு இருக்காங்க. மா, உங்க புத்திசாலித்தனத்துக்கு ஒரு விருதே கொடுக்கலாமா? குழந்தைக்கு அப்பா பேரை மாற்ற முடியல, இவன் பேரையும் மாத்த பாக்குறீங்க பாத்தீங்களா? அப்படி மாத்திட்ட பாரு, நம்ம விட்டுருமாமா? நான் தான் இந்த விஷயத்துல உன்னை தலையிட வேண்டாம்னு சொல்லிட்டேன்ல. நீ முதல்ல இங்க இருந்து போ. போய் உன் பொண்டாட்டி பாரு. இத நாங்க பாத்துக்கிறோம். இத எப்படி பண்ணணும்னு எங்களுக்கு தெரியும். அந்த ரோகிணி இதெல்லாம் வேணும்னே பண்ணிக்கிட்டு இருக்கா.
எல்லா பழியும் என் பையன் மேல போட்டுக்கிட்டு இருக்கா. என் பையன் ஒரு அப்பாவின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவனை ஏமாத்திக்கிட்டு இருக்கா. ஆமா ஆமா, இவன் ரொம்ப அப்பாவிதான். அட பாவின்ற மாதிரி எல்லா காரியம் பண்ணுவான் இவன். அப்பாவியா உங்களுக்கு? ஆண்டி, ரோஹிணிக்கு பிறக்க போற குழந்தைக்கு பேர் வைக்கிறதுக்கு முன்னாடி மனோஜுக்கு பேர் மாத்திர ஃபங்க்ஷன் வைக்க போறீங்களா? ம், ஆமாமா, பேசாம தொட்டில படுக்க வச்சு 3 தடவை பேரை காதுல சொல்லுங்க. டேய் உன்னை பேசாம உள்ள போன்னு சொன்னேன். மனோஜ், எல்லாத்துக்கும் உன்னை பார்த்தா இளக்காரமா போச்சு. சீக்கிரம் இதுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணணும்டா. பாப்போம்மா, யோசிப்போம். இவன் யோசிக்கிறதுக்குள்ள பார்லர்மா குழந்தை பெத்து அது இவனை வந்து அப்பான்னு கூப்பிட்டுரும் போல. டேய் உன்னை பேசாம உள்ள போன்னு சொன்னேன்ல, போடா உள்ள. நான் போறேம்மா. ஆனா அதுக்கு முன்னாடி ஒன்னே ஒன்று சொல்லிட்டு போறேன், அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இவன் பண்றது பேசுறதெல்லாம் பார்த்தா ஏதோ ஒரு பெரிய பிரச்சனையெல்லாம் மாட்ட போறான்னு மட்டும் தெரியுது. உங்களையும் பெரிய விஷயத்துல மாட்டி விட போறான், ஜாக்கிரதையா இருங்க. ஆண்டி, நீங்க வீடியோ போட்டு வைரல் ஆகுறதுக்குள்ள இவர் ஏதாவது ஸ்கேண்டல்ல மாட்டி வைரல் ஆட போறாரு, பாத்துக்கோங்க. மா, நீங்க அதை விடுங்க. அந்த பேர் விஷயத்துல என்ன பண்ணலாம் நான் யோசிக்கிறேன். யாரும்மா? மீனா இருக்காங்களம்மா, அவங்கள பார்க்கதாம்மா வந்தேன். நீ யாரு? நான் மேஸ்திரிமா. மேஸ்திரியா? ஆம்பளைங்க தானே மேஸ்திரியா இருப்பாங்க. அதெல்லாம் வேலை தெரிஞ்சா யாரு வேணாலும் மேஸ்திரியா இருக்கலாமா. அது சரி, மேஸ்திரிக்கு இங்க என்ன வேலை? அத்தை, நான் தான் இவங்களை வர சொன்னேன். உள்ள வாங்க. என்னங்க, நான் சொன்னேன்ல மேஸ்திரி ஒருத்தவங்க இவங்கதான். அக்கா ஸ்வேதா தான் அறிமுகப்படுத்தி வச்சாங்க. பரவாயில்லக்கா, ஆம்பளைங்கள தான் மேஸ்திரியா நிறைய இடத்துல பாத்துருக்கேன். ஒரு லேடிய மேஸ்திரியா இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். சந்தோஷம். உண்மைதான்ப்பா, சித்தாள் வேலை பாக்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனா மேஸ்திரி வேலை பாக்குறவங்க கம்மி தான்ப்பா. அது மட்டும் இல்ல, என் புருஷன் மேஸ்திரியா இருந்தாரு. நானும் அவரோட தான் கட்டட வேலையெல்லாம் செஞ்சேன். அவர் 5 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போயிட்டாரு. எனக்கு தெரிஞ்ச தொழில் இதுதான். நானும் இதையே பண்ண ஆரம்பிச்சிட்டேன்ப்பா. லேடிஸ் எல்லா ப்ரொஃபஷன்லயும் இருக்கணும். உங்களை பார்த்து நிறைய பேர் வரணும். நான் ஏற்கனவே 2-3 இடத்துல மேஸ்திரி வேலை பண்ணிருக்கமா. நீங்க நல்லா பண்ணுவீங்கன்னு ஸ்வேதா சொன்னாங்க. அதெல்லாம் இருக்கட்டும். இப்ப எதுக்கு நீங்க வர சொல்லிருக்கீங்க? மேல ரூம் கட்ட போறோம்ல. டேய், நீ ரொம்ப நாளா அதை சொல்லிட்டு மட்டும் தான்டா இருக்க. சொன்னதை இப்ப செய்ய போறேன்டா. அக்கா, மாடியில தான் கருது பண்ணு. நீங்க வாங்க, நான் காட்டுறேன். மா, என்னமாவா ரூம் கட்டுற வேலையெல்லாம் ஆரம்பிக்கிறேன்றான். அவ்வளவு பணம் வந்துருச்சா? டேய், அதான் அவன் 8 கார் வச்சிருக்கான்ல, நல்லா காசு வருது போல, அதான் ரூம் கட்ட ஆரம்பிச்சிட்டான். நீ இந்த பெரிய ஷோரூம் வச்சிருக்க, அதுல உன்கிட்ட எந்த முன்னேற்றமும் இல்ல. மா, அதெல்லாம் சீக்கிரம் டெவலப் ஆயிடுவோமா. அவன மாதிரி என்ன நான் டிரைவரா? நான் பிசினஸ் மேன். அப்படி சொன்னா மட்டும் பத்தாது, கையில காசு சேரணும். உனக்கு சீக்கிரம் கல்யாணம் வேற பண்ணணும். அதான் பண்ணியாச்சே. ஆ? என்னது? அது முதல் கல்யாணம் ரோகிணியோட ஆச்சுல்ல, அத சொன்னேன். அதுக்கு ஃபர்ஸ்ட் டிவோர்ஸ் கிடைக்கணும். எங்கடா, அவதான் இழுத்தடிச்சுக்கிட்டு இருக்காளே. அதெல்லாம் டிவோர்ஸ் கிடைச்சிடுமா? பெரியமா, வா ஸ்வேதா. முத்தனாவும் மீனாவும் எங்க? மேல இருக்காங்க. சரி, ஓகே. இங்க இருந்து ஆரம்பிச்சு நமக்கு முன்னுக்கு இங்க வரைக்கும் வச்சுக்கோங்கக்கா. ஒரு பெரிய கட்டில ஒண்ணு போற அளவுக்கு இருக்கும். ஆமா, எல்லாரும் மாடியில இருக்கீங்கன்னு பெரியமா சொன்னாங்க. நீங்க சொல்லிதான் எனக்கு இந்த வேலையே கிடைச்சிருக்கு. ரொம்ப நன்றிமா. அதெல்லாம் இருக்கட்டும், உங்க ஒர்க் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. என்ன ஏதுன்னு கரெக்டா பண்ணி கொடுத்துருங்க. அதெல்லாம் அருமையா பண்ணிரலாமா. தம்பி, இந்த டேப்பை கொஞ்சம் பிடிங்க. கொஞ்சம் இருப்பா, பைய வச்சுட்டு வரேன். குடுப்பா. நீங்க இந்த கார்னர்ல பிடிங்கக்கா. ஓகேவாக்கா? கரெக்டா இருக்கு. அப்படியே இந்த பக்கம் பாத்துறோமா? பாத்தரலாம். அங்கதான்ப்பா, அங்கேயே பிடிச்சுக்கோ. கரெக்டா இருக்கு. இந்தாப்பா, இத புடி, நான் பிடிச்சுக்கிறேன். ரவி, நம்ம அந்த பக்கம் வேணா ஒரு ரூம் கட்டிக்கலாமா? எதுக்கு? நமக்கு தான் கீழே ரூம் இருக்கே. இங்க ஒண்ணு கட்டிக்கிட்டா நம்ம முத்து மீனா பக்கத்துலயே இருக்கலாம்ல. முதல்ல அவங்க கட்டி முடிக்கட்டும், அப்புறம் பாத்துக்கலாம். 12க்கு 20 ஒரு பெட்ரூம், 4க்கு 7 சைஸ்ல ஒரு அட்டாச்டு பாத்ரூம். பட்ஜெட் எவ்வளவு வரும்? பட்ஜெட் ஒரு தேவையானதெல்லாம் சொல்றேன், எழுதிக்கப்பா. 4500 செங்கல், அதுக்கு ஒரு 40,000 பா. 70 மூட்டை சிமெண்ட், அதுக்கு ஒரு 30,000 போட்டுக்கப்பா. அப்புறம் ரூஃப், காங்கிரீட், பூசு வேலைக்கு